டிஆர்பி இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வு. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கண பகுதி போட்டிருக்கேன் 300லேருந்து 400 வரையும். அதுக்கு அடுத்தது கெமிஸ்ட்ரி வந்துட்டுருக்கு, வேதியியல் போட்டுட்ருக்கேன். வேதியியல்லையும் தொடர்ச்சியாக வருது. பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரலாறும் வரும். தமிழ், வேதியியல், வரலாறு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் கலந்து தான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஒரு மொழி ஒரு பொருளெனவாம் தொடர்மொழி பல பொருள் எனப் பொருது இருமையும் ஏற்பன எனக் கூறும் நூல் நன்னூல். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவன தொடர்மொழி. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமைவது பொதுமொழி. பொறுத்துக: கண், படி தனிமொழி. 8 வேங்கை பொதுமொழி. கண்ணன் வந்தான் தொடர்மொழி. நடத்தல் தொழிற்பெயர். கண், படி என்பது தனிமொழி. மலர் வீட்டுக்குச் சென்றாள் என்பது தொடர்மொழி. பலகை தாமரை என்பது பொதுமொழி. பலகை தாமரை. வினை அல்லது ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர். வினையுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர். எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர். விகுதி பெறாமல் வினைத்தொழிற்பெயராதல் முதல்நிலை தொழிற்பெயர். விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். நடவாமை கொள்ளாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயர். தட்டு, உரை, அடி என்பது முதல்நிலை தொழிற்பெயர். சுடு, கெடு என்பது முதல்நிலை தொழிற்பெயர். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறு ஒரு பயனிலையை கொண்டு முடிவது வினையாளனின் பெயர். வினை பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்பது தொழிற்பெயர். பொறுத்துக: சூடு முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். வந்தவர் வினையாளனின் பெயர். அடி முதல்நிலை தொழிற்பெயர். வாழ் தொழிற்பெயர். கெட்டவர் மகிழ பாடிய பாடல். கேட்டவர் மகிழ பாடிய பாடல். இது பாடல் கேட்டவர். ஒற்றளபடையில் அளபெடுக்கும் ஒற்றெழுத்துக்களின் எண்ணிக்கை 11. ஒற்றளபடையில் அளபெடுக்கும் ஒற்றெழுத்துக்களின் எண்ணிக்கை 11. 8 எண் கூட்டல் தூ என பிரித்து வரும் பொருள் எல்லை உன். எதிர்மறை தொழிற்பெயர் ஒன்றினை தேர்ந்தெடு. கொல்லாமை. வேம் கூட்டல் கை என்பதன் பொருள் வேம் கூட்டல் கை என்பதன் பொருள் வேகின்ற கை. நசை ஈ என்பதன் பொருள் விரும்பி. பொறுத்துக: சுட்டு, கட்டு முதல்நிலை தொழிற்பெயர். வழிபாடு விகுதி பெற்ற தொழிற்பெயர். கேடு முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். அமர்தல் விகுதி தொழிற்பெயர். கட்டு முதல்நிலை தொழிற்பெயர். வழிபாடு விகுதி பெற்ற தொழிற்பெயர். கேடு முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். அமர்தல் தொழிற்பெயர். முன்னோர்கள் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்கள்? அச்சொற்கள் அவ்வாறே பயன்படுத்துவது வழக்கு. வழக்கு டேஷ் வகைப்படும். 2
இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையது. இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணமுடைமை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கணப் போலி. சொற்களின் முன்பின் பகுதிகள் இடம் மாறி வருவதை குறிப்பது இலக்கணப் போலி. இலக்கணப் போலியை டேஷ் என்பர். முன்பின்னாக தொக்க போலி. வாயில் என்பது இலக்கணப் போலி. வாசல் என்பது மரூஉ. வாயில் என்பது இலக்கணப் போலி. வாசல் என்பது மரூஉ. இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மரூஉ. தகுதி வழக்கு டேஷ் வகைப்படும். 3. ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு. பிறரிடம் வெளிப்படையாகச் சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கரடக்கல். மங்கமில்லாத சொற்களை மங்கலமாக வேறு சொற்களாக குறிப்பது மங்கலம். ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள் குழு உக்குறி. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். பொறுத்துக. வான் எழுது இலக்கணமுடையது. புறநகர் கால்வாய் இலக்கணப் போலி. எந்தை குடந்தை மரூஉ. ஓலை கருப்பு ஆடு மங்கலம். சொல்லில் இயல்பாக இருக்க வேண்டிய ஓர் எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம் பெற்றே அதே பொருள் தருவது போலி. சொல்லில் இயல்பாக இருக்க வேண்டிய ஓர் எழுத்திற்கும் பதிலாக வேறு ஓர் எழுத்து இடம் பெற்று அதே பொருள் தருவது போலி. குழந்தை வெளியே போய்விட்டது என்பது இடக்கரடக்கல். பொன்னை பறி என்பது குழு உக்குறி. பொறுத்துக. பைசல் மைஞ்சு முதற்போலி. அமைச்சு அரையர் இடைப்போலி. முகன் பந்தர் கடைப்போலி. அஞ்சு முற்றுப்போலி. எது யார் எவை என்று வினாக்களுக்கு விடையாக அமைவது எழுவாய். ஒரு தொடரை வினை வினா பெயர் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றைக் கொண்டு முடித்து வைப்பது பயனிலை. யாரை எதை எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது செயல்படு பொருள். என் புத்தகத்தை எடுத்தது யார்? இதில் புத்தகம் என்பது செய்யப்படு பொருள். கபிலர் குறிஞ்சிப்பாட்டை எழுதிய புலவர். இதில் பயனிலை. குறிஞ்சிப்பாட்டு. இந்தியா டேஷ் ஆம் ஆண்டு விடுதலை பெற்றது. க.கு.ச.ஏ. இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு. பொறுத்துக. செழியன் வந்தது திணைவழு. கண்ணகி உண்டான் பால்வழு. நீ வந்தேன் இடவழு. நேற்று வருவான் காலவழு. ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டால் வினாவழு. கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று கூறல் விடைவழு. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல் மரபு வழு. இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வழு அமைதி. உவப்பின் காரணமாக அஃறிணையை உயர்திணையாக ஏற்றுக்கொள்ளப்படுவது திணைவழு அமைதி. வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகனை பார்த்து தாய் அழைப்பது பால்வழு அமைதி. இந்து மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என்று கூறுவது இடவழு அமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்பது கால வழு அமைதி. கத்துங் குயிலோசை என்பது மரபு வழு அமைதி.
இந்த கண்ணன் ஒன்றை செய்தான் என்றால் அதை அனைவரும் ஏற்பர் என்பது இடவழுவமைதி. குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வழுவமைதி முறையே பால் வழுவமைதி, திணை வழுவமைதி. சிறிய வயதில் இந்த மரத்தில்தான் ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம் என்பது கால வழுவமைதி. செல்வன் இளவேலன் என்ற சிறு வயதிலேயே விளையாட்டுத் துறையில் சாதனை புரிந்திருக்கிறார். பால் வழுவமைதி. சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர். சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ மறைந்து வருவது தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர் வகைகள் 6. இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து வந்து பொருள் தருவது வேற்றுமை தொகை. திருவாசகம் படித்தான் தலைவணங்கு. திருவாசகம் படித்தான் 2ஆம் வேற்றுமை தொகை. தலைவணங்கு 3ஆம் வேற்றுமை தொகை. சிதம்பரம் சென்றான் 4ஆம் வேற்றுமை தொகை. மழை வீழ் அருவி 5ஆம் வேற்றுமை தொகை. திருவாசகம் படித்தான் 2ஆம் வேற்றுமை தொகை. தலைவணங்கு 3ஆம் வேற்றுமை தொகை. சிதம்பரம் சென்றான் 4ஆம் வேற்றுமை. மழை வீழ் அருவி 5ஆம் வேற்றுமை. ஆம்பர் கம்பர் பாடல் டேஷ் என்னும் சொல்லின் வேற்றுமை தொகை 6ஆம் வேற்றுமை தொகை. மலைக்குகை என்னும் சொல்லின் வேற்றுமை தொகை 7ஆம் வேற்றுமை தொகை. ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் மறைந்து வருவது உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. பால்குடம் என்பது 2ஆம் வேற்றுமை. உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. பொற்சிலை என்பது 3ஆம் வேற்றுமை. உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. மாட்டு கொட்டகை என்பது 4ஆம் வேற்றுமை. உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. காலம் காட்டும் இடையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் வினைத்தொகை. காலம் காட்டும் வினைத்தொகை. காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை. பண்பு பொருளுக்கும் பண்பு பெயருக்கும் அதன் தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய என்னும் பண்புருக்கள் மறைந்து வருவது பண்புத்தொகை. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் உருபு மறைந்து வருவது இரு பெயரொட்டு பண்புத்தொகை. ஓமைக்கும் ஓமயத்தைக்கும் இடையில் ஓம உருபு மறைந்து வருவது ஓமைத்தொகை. சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்றும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவது உம்மைத்தொகை. ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்களில் என்ற உருபு வெளிப்பட்டு வருவது எண்ணும்மை. ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்களில் என்ற உருபு வெளிப்பட வருவது எண்ணும்மை. வேற்றுமை வினை பண்பு உவமை உம்மை ஆகிய தொகைகளுள் அவை அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருவது அன்மொழித் தொகை. ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து அவற்றின் இடையில் எச்சொல்லும் எவ்வுருவும் மறையாமல் நின்று பொருள் உணர்த்துவது தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடரின் வகைகள் 9. பொறுத்துக. மல்லிகை மலர்ந்தது எழுவாய்த் தொடர். நண்பா படி விழித்தொடர். சென்றனர் வீரர் வினைமுற்றுத் தொடர். கவிதையை எழுதினர் வேற்றுமை தொகாநிலை தொடர். வரைந்த ஓவியம் பெயரச்ச தொடர். தேடி பார்த்தான் வினையச்ச தொடர். மற்றும் பிற இடைச்சொல் தொடர். சாலவும் நன்று உரிச்சொல் தொடர். செம்மரம் என்னும் சொல் பண்புத்தொகை. கண்ணா வா என்பது விழித்தொடர். கண்ணா வா என்பது விழித்தொடர். பொறுத்துக. பெயரெச்ச தொடர் எழுதிய பாடல். வினையச்ச தொடர் பாடி முடித்தான். வினைமுற்றுத் தொடர் வென்றான் சோழன். எழுவாய்த் தொடர்
கார்குழலி படித்தால் விழித்தொடர் புலவரே வருக. மலர்விழி தேர்வின் டேஷ் ஆயத்தமானால் தேர்வின் பொருட்டு ஆயத்தமானால். யாழ் தமிழர் இசைக்கருவிகள் ஒன்று உடைய தமிழருடைய இசைக்கருவிகளில் ஒன்று யாழ். தொகைநிலைத் தொடர்கள் வகைகள் 6. தொகைநிலைத் தொடரின் வகைகள் 6. தேர்ப்பாகன் என்பது உருபு மயனும் உடன்தொக்க தொகை. தமிழ்த்தொண்டு என்பது 4ஆம் வேற்றுமை உருபு பயன் உடன்தொக்க தொகை. தமிழ்த்தொண்டு என்பது 4ஆம் வேற்றுமை உருபு. வீசுதென்றல் கொள்களிறு என்பது வினைத்தொகை. வீசுதென்றல் கொள்களிறு என்பது வினைத்தொகை. செங்காந்தன் வட்டத்தொட்டி இன்மொழி என்பது பண்புத்தொகை. செங்காந்தன் வட்டத்தொட்டி இன்மொழி என்பது பண்புத்தொகை.